இன்றைக்கி சுகாசனம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சுகாசனம் செய்கிறனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். நம்மளோட இடுப்பு எலும்புகளை வலுவடைய செய்கிறதுக்கும், முழங்கால் மற்றும் கணுக்கால்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கறதுக்கும், மன அமைதியாக இருக்கிறதுக்கும், முதுகு வலியை குறைக்கிறதுக்கும், பத்மாசனமும் சித்தாசனம் செய்ய சிரமப்படுறவங்க இந்த ஆசனத்தை செஞ்சதுக்கப்புறம் தான் செய்யணும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சமதளத்தில் நீங்கள் கால் நீட்டி உட்காந்துட்டு உங்களோட இடது காலை மடக்கி இடது பாதத்தோட வலது தொடைக்கு கீழே இருக்கிற மாதிரி வைக்கணும். வலது காலை மடக்கி வலது பாதத்தை இடது தொடையில் கீழே வைக்கிற மாதிரி வைக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இரு கைகளுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்முத்திரையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அடுத்த வீடியோவில் அடுத்த யோகா பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைக்கி சுகாசனம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்.